இந்த வட்டாரம் பல குறைபாடுகளையும் பல தேவைப்பாடுகளையும் உள்ளடக்கிய வட்டாரமாக இந்த அல்-அக்ஸா வட்டாரம் இருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய வீதியின் பிரதான வீதியை எடுத்துக்கொண்டால் மார்க்கெட் என்னும் தொகுதி எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். காலையில் நாம் எழுந்தால் எமது உணவு தேவைக்காக மரக்கறிகளையும் கறிகளையும் கொள்வனவு செய்ய செல்லும் பிரதான சந்தி இந்த மார்க்கெட் சந்தியாகும். இந்த சந்தியில் இந்த மார்க்கெட் என்பது தெருவோரங்களில் இருபக்க தெருவோரங்களில் சுகாதார சீர்கேட்டில் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆகவே இதற்கு முதல் இருந்த இந்த மார்க்கெட் தொகுதி உடைக்கப்பட்டு புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு இந்த மையவாடிக்குள் இந்த மார்க்கெட் தொகுதி அமைக்கப்படும் பொழுது முதலாவதாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு எழுத்து மூலம் கடிதம் கொடுத்தேன். இதனை உடனடியாக நிறுத்துமாறு. ஏனென்றால் இந்த மையவாடி பகுதியில் இந்த மார்க்கெட் பொருத்தமற்ற இடம். இந்த இடத்தில் மார்க்கெட் நிரந்தரமாக இருப்பதற்கு சாத்தியப்படாது என்று அப்பொழுது தோணியதால் உடனடியாக ஜம்மியத்துல் உலமாவின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அந்த வகையில் ஜம்மியத்துல் உலமா நான் நினைக்கிறேன் 2017 ஆண்டு தெளிவான ஒரு கடிதம் ஒன்றை ஃபத்வா ஒன்றையும் வெளியிட்டார்கள். அதன் பிரதி இருக்கிறது. இந்த இடத்தில் இதை அமைக்க வேண்டாம், இருந்த இடத்தில் மார்க்கெட் இருக்க வேண்டும். இது மார்க்க தீர்ப்புக்கும் சற்று விரோதமாக இருப்பதால் இதை நிறுத்துமாறு எழுத்து மூலம் இந்த பள்ளிவாயல் நிர்வாகங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எதையும் கண்டுகொண்டதாக இருக்கவில்லை. அதன்பின் அந்த மார்க்கெட் உடைக்கப்பட்டு புதிதாக வேறு தனங்களுக்கு கொடுக்கப்பட்டு தெரு ஓரங்களில் அந்த மார்க்கெட் மாற்றப்பட்டு இன்று அந்த எந்தவித மார்க்கெட் வசதிகளும் இல்லாமல் இருபக்க ஓரங்களிலே இந்த பிரதான நுழைவாயில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இங்கு பல தேவைகளும் பல விஷயங்களும் ஏராளமான பல விடயங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. காலாகாலங்களாக நாம் பலருக்கு வாக்களித்து இந்த பகுதியில் நகரசபை உறுப்பினர்களை பெற்றெடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் சக்திக்குட்பட்ட வகையில் சில விஷயங்களை செய்தாலும் எமக்கு பாரிய விடயங்கள் இங்கு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. மிக மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்ளும் விடயம் என்னவென்றால், இந்த வீதியால் வீடுகளில் சந்திக்கும் பொழுது திடீரென ஒரு வீட்டில், ஒரு மாடாமாடி வீட்டுக்கு பின் இருக்கும் ஒரு வீட்டில் திடீரென மின்குமுள் ஒன்று 10 மின்குமுள் இருக்கிற, அதாவது மின்குமுள் ஒன்று இல்லாமல் விளக்கு 10 ஒரு ஊடை காண கிடைத்தது. என்னவென்று உள்ளே சென்று விசாரித்தால் கடந்த ரமலான் மாதம் 15ஆம் தேதி அவரின் வீட்டில் மின்சாரம் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 3 பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளையும் முன் வீட்டில் தூங்க வைத்துவிட்டு இவ்வாறு இரவை கடத்துகிறார்கள். ஆனால் இங்கு பல ஆடம்பரமான பள்ளிகளையும் ஆடம்பரமான அல்-அக்ஸா என்ற பெயர்களையும் நாமங்களை சூட்டிக் கொண்டிருக்கும் நாம் உண்மையில் இவ்வாறான நிலைமைகளை பார்த்து கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே இவ்வாறான அடிப்படை முதலாவது தீர்வுகள், அதாவது உடனடியாக சில தீர்வுகளை நான் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தலில் களமிறங்கப்பட்டிருக்கிறேன் என்றவுடன் எனக்கு வேண்டப்பட்ட சகோதரர் ஒருவர், ஃபர்சாத், இத்தேர்தலில் நீங்கள் களத்துக்கு வந்திருக்கிறீர்கள், எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதற்காக உங்கள் வட்டாரங்களில் நீங்கள் பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும் பொழுது யாராவது பல்கலைக்கழகங்கள் படிக்கும் மாணவ மாணவிகள் மிகவும் வறுமை கோட்டில் இருந்தால் அவர்களில் 20 பேரை தெரிவு செய்து தாருங்கள். அவர்களுக்கு நாங்கள் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் ஒவ்வொரு மாத கொடுப்பனவை கொடுக்கிறோம் என்று ஒரு உறுதிமொழியை தந்தார். 20 பேர். அந்த வகையில் இந்த வட்டாரத்தில் இதுவரை நான் 4 குடும்பங்களை, பல்கலைக்கழக படிக்கும் மாணவி 4 குடும்பங்களை அடையாளம் கண்டுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 30ஆம் தேதியிலிருந்து அந்த குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் தொடக்கம் 5000 ரூபாயான கொடுப்பனவுகள் அந்த குடும்பங்களுக்கு செல்ல இருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்தவர்களின் குறைகளையும் அரசியல் குறைகளையும் பேசி அபிவிருத்தி குறைகளையும் பேசிக் கொண்டிருக்காமல் எங்களால் முடிந்த தீர்வுகளை இந்த சமூகத்துக்கு செய்து அதன் இடைவெளிகளை நிரப்பவே நாங்கள் முயற்சிக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு அந்த வகையில் ஒரு அவசரமாக
ஒரு வீடுகளில் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்படும் நிலை வரும்போது ஒரு 10,000 ரூபாய் கடன் திட்டத்தை ஒன்றை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துள்ளேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆணையை தந்து இந்த வட்டாரத்தில் என்னை வெற்றி பெற வைத்தால் இந்த காரியாலயம் தேர்தலுக்கான தற்காலிகமான காரியாலயமாக இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நான் நினைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த ஆணையை தந்து என்னை வெற்றி பெற வைத்தால் இந்த காரியாலயத்தில் சகோதரர் அக்ரம் நானா அவர்களை இந்த இடத்தில் நான் நன்றி செலுத்த வேண்டும். காரியாலயம் ஒன்று திறக்க வேண்டும் என்றவுடன் எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் இதை எடுத்து நீங்கள் செய்யுங்கள் என்று தாராளமாக மனம் விரும்பி தந்தார். அந்த வகையில் அவருக்கு இந்த இடத்தில் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 6ஆம் தேதி நீங்கள் நக்கல் ஆணையை தந்து வெற்றி பெற வைக்கும் பொழுது இந்த காரியாலயம் நிரந்தரமாக அடுத்த 4 வருடங்களுக்கு திறந்திருக்கும்.